வணக்கம் சார். வணக்கம். ஒன் லாஸ்ட் செலிப்ரேஷன் இந்த இது வந்து ரொம்ப நாள் நம்ம கேட்டே இருந்தோம். ஃபைனலாக அந்த டேவும் வந்துருச்சு. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிடுச்சு. எப்படி சார் இருக்கு? இல்லை, பிரமாதமாக இருக்குங்க. அவருடைய ரசிகர்களுடைய ஆரவாரத்துக்கு ஒரு அளவே இல்லை. மிகுந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற படம். அதை எதிர்பார்த்த ஃபில்லப்பருங்கன்னா கிட்டத்தட்ட ரசிகர்களுக்கு ஏற்ற ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. விஜய் அவர்களுடைய வரக்கூடிய அத்தனை சீனில் ஒரு மாஸ் தான். அந்த ஃபைட் சீன் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், அந்த விஷுவல் சீன் ஆகட்டும், அந்த பொண்ணுக்கிட்ட காமிக்கிற அந்த அஃபெக்ஷன் ஆகட்டும், ஓவரால் வந்து விஜய் ரசிகர்களுக்காகவே ஏற்ற ஒரு படமாக இருக்குது. பட் அந்த அரசியல் களம் மாறினதுனால கொஞ்சம் ட்ராக் மாறி போனது மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃபில். பட் ஓவரால் வந்து படம் இப்போ வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டாக வந்திருக்கிற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். ஒரு கெட்ட அரசியல் நடக்குது, அதில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குற மக்கள் மாற்றம் ஏற்படுச்சா இல்லையா, பட் அதை நோக்கி தான் ஒரு வியூ வந்து போகுது. பட்டு எல்லா சீன்லேயுமே விஜய் அவர்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸு, இந்த ஒரு ரியாக்ஷனு, இந்த ஃபைட் சீனில் இருக்கிற மாஸு, டான்ஸ் சொல்லவே நான் அவருக்கு நிறையா படங்கள் நம்ம கூட இருக்கும்போது பார்த்தபோதெல்லாம் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அவர். இதில் கூட அனிருத் வந்துட்டு ஆனால் அந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லும் போது பல மூமெண்ட்ஸ், பல படங்கள் இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்களாம். சிங்கிள் ஒரு 5 ஷார்ட்ஸ் பிரிக்கிறாங்க. பட் பிரித்தா அந்த லென்த்தி ஷார்ட்லாம் பார்த்தோம்னா தியேட்டரே ஆரவாரம், ரசிகர்களுடைய அந்த கொண்டாட்டத்துக்கு அளவே இல்லை. அவ்வளோ பிரமாதம் இருக்குது. அந்த ஃபைட்லலாம் அவர் சொல்லவே வேணாம். அந்த ஷார்ட் பியூட்டியே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வச்சுருக்காரு வினோத் அவர்கள். அதில் இந்த பிளாஸ்டர் சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் உள்ளே இறங்கி ஸ்டேஜில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பேரே வரலாறு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக நல்லா இருக்குது. ராவணன் மாவட்டம் அங்கங்கே இந்த கிளிமிக்ஸ் நாங்கள் போடும்போதெல்லாம் தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட்டு ஓவரால் இந்த லாஸ்ட்டு படம் அப்படிங்கிறத தாண்டி படம் பார்த்தோன்னா வேறு லெவலாக இருக்குது. ஆனால் இதுதான் லாஸ்ட் படமாக விஜய் அவர்களுக்கு அப்படின்னு நினைக்கும் போது வந்து அந்த கண்ணு கலங்கிறதுலாம் ஆட்டோமேட்டிக்காக வருது. எல்லாருக்குமே பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. பட் படத்துலேயே இந்த ஃபீல் குட் சீன்ஸ் நிறையா இருக்குது. அந்த அப்பா பிள்ளைக்கு உள்ள அந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் கண்ணு கலங்கிற ஷாட்டு, எனக்கு அப்பா வரும்னு சொல்லும் போதெல்லாம் விஜய் அழுகிற அந்த ஷாட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு நெருங்குற ஒரு விஷயம் அந்த சீனாக நான் பார்க்குறேன். மறுபடியும் இது கடைசி படம் தானா அப்படிங்கும்போது, ஐயா நீ வருஷத்துக்கு ஒரு படமாக பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்றாரு. ஸோ அந்த ஓவராலாக வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக கொடுத்து நிறைய பேர்லாம் கிண்டல் பண்ணாங்க, லீக்கான படத்தை யாரா போய் பார்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே திருவிழாவாக இருக்குது. ஒவ்வொரு தேட்டர்லையும் அவ்வளோ செலிப்ரேஷன்ஸ், அவ்வளோ கொண்டாட்டங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? லீக்கான ஒரு படம் நிறைய 1.5 கோடி பேர் படத்தை லீக்கானதை விட்டுருங்க. அது வேற விஷயம் அது. இது வந்து வேற மாதிரி கலவை மாற்றிருக்காங்க. அந்த லீக்கான பார்த்தவர்களே தியேட்டருக்கு வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தவர்களே, ஏன்னா வினோத் சொல்லும்போது நிறைய இதை மாற்றிருக்கேன் நான், கிளைமாக்ஸ் மாற்றிருக்கு, சில ஷார்ட்ல இன்புட் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா, அதுலலாம் கிடையாது. அது பார்த்தவர்களே வந்து தியேட்டரை பார்த்தா தான் அது நல்லா இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு நாங்கள் அப்போ பார்த்தாலும் ஒன்றுமே இல்லையப்பான்னு பேசப்பட்ட செய்தி நம்ம கேட்க முடிஞ்சு காலையில். அதில் எப்பவுமே இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பிக் ஸ்டார் படம்னா நீங்கள் ஆடியன்ஸோட தியேட்டரில் பார்க்கும்போது இருக்கிற அந்த சுவாரஸ்யம் நீங்கள் சும்மா வீட்டில் ஓடிடியில் வந்தால் கூட பார்க்க முடியாது அந்த படத்தை. எப்போவுமே சில படங்கள்லாம் அப்படி வீட்டில் அமைதியாக பார்ப்பீங்க, அது படம் ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. அதனால் லீக்கான வெர்ஷனுக்கு நான் தாட் சைன் மேல் வேண்டாம்னு நினைக்கிறேன். இது புதுசாக புது களமாக இது வந்து விஜய் அவருடைய இறுதி படம் அப்படிங்கிற அந்த ஸ்டாம்போட வரக்கூடிய ஒரு படம். ஸோ டைட்டில் கார்டுலேருந்து எண்டு வரைக்குமே தெரிக்க விட்டுருக்காரு. வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே பிளாஸ்ட் தான். ஸோ அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. டைட்டில் கார்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றதோட அதை பார்க்கறதுக்கே வந்து ஒரு பெரிய க்ரௌட் வந்து எப்படி இருந்துச்சு நீங்கள் அதை பார்க்கும்போது? பெரிய அதாங்க, போட்ட உடனே அடிச்சா விசில் பறக்குது பாருங்க தியேட்டரில். சட்டசபையில் நடந்த அந்த விஷுவலில் தான் காமிச்சு விட்டு அந்த கிளிப்பிங்ஸை போட்டு ஸோ தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் நடிக்கும் போதே அதிருது. இது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயமாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இதற்கு முந்தைய வரலாறு அப்படி இல்லை. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து வந்தால் கூட தமிழக முதலமைச்சர் மக்கள் எம்ஜிஆர் நடித்த அப்படின்னு சொல்லி கூட அந்த படம் மாதிரி போடல் நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழக முதலமைச்சர், அதாவது சட்டசபை உறுப்பினர் எம்எல்ஏ அப்படிங்கிற கார்டு நிறைய இதுக்கு வந்திருக்கு. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு வந்திருக்கு, SSR அவர்களுக்கு வந்திருக்கு, நிறைய பேருக்கு வந்திருக்கு எம்எல்ஏன்னு சொல்லி கார்டில். ஆனால் தமிழக முதலமைச்சர் நடிக்கும்ங்கிற படம் வந்து விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதை ஒரு பெருமைக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். அதனால் அந்த டைட்டில் கார்டுக்கே உங்களுக்கு 200 ரூபா போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க, தெரிக்க விட்டாங்க. அதே மாதிரி சார் நிறைய குழந்தைங்க ஃபீல் பண்ணுறதை நான் பார்த்தேன். எங்களால் விஜய் மாமாவோட படத்தை பார்க்க முடியல அப்படின்னு. படம் பார்த்த நிறைய பேரும் அதான் சொன்னாங்க, இதுக்கு ஏன்பா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. உண்மையிலே நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கா சார்? ஏ சர்டிஃபிகேட் வன்முறைங்கிறது எடுத்துக்க முடியாதுங்க. அது ஃபைட் சீன் வந்து கொஞ்சம் வந்து ஆக்ரோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த கதைக்கு, அந்த சீனுக்கு அந்த ஃபைட் தேவை உங்களுக்கு. நீங்கள் அதை விட்டுட்டு லைட் ஃபைட் வச்சிங்கன்னா எடுபடாது. ஏன்னா வில்லன் நீங்கள் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அப்போ ஹீரோ அந்தளவுக்கு இருக்கணும். அதற்கு கேட்ட ஒரு ஃபைட் தான் வச்சுருக்காங்க. என்ன ஒரு ரத்தம் தெரிக்கிற ஷார்ட்ஸ். நீங்கள் துரந்தூர் 1 and 2 பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் எப்படி இருந்தது, அதற்காக தான் ஏ சைட் கொடுக்கப்பட்ட படம். அதே மாதிரி தான் இதுவும். ஏக்கு வேலையே இல்லைங்க.
பட் எதற்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் என்ன ரீசன் நம்ம கேட்கும்போது இந்த ஃபைட் சீன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, பட் ஃபைட் சீனை வந்து கொஞ்சம் நீங்கள் எடிட் பண்ணி கொஞ்சம் காமிச்சு கூட யூஏ வாங்கியிருக்கலாம் நினச்சிருந்தா. ஆனால் பட் உங்களுக்கு கதை காலத்துக்கு எடுப்படாது. அது ரொம்ப லேகாக தெரியும் நமக்கு. கதை இல்லை ஃபைட்டு திருக்கி விட்ருக்காங்க. பட் என்ன வந்து பிலோ 18 உள்ளே வர முடியாது. இந்த வசூல் ரேவில் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்க வேண்டியது வந்து இது ஏ சர்டிஃபிகேட்னால கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஏ தேவையில்லை. ஏன்னா ஒரு ஆபாசன டைலாக் கிடையாது, அருவருப்பான சீன் கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்க வேண்டிய படங்க இது. எல்லா பேர் குழந்தைகளோட பார்க்க வேண்டிய படங்க. முக்கியமாக பெண் குழந்தைகள் பார்க்க வேண்டிய மெசேஜ் இருக்குங்க படத்தில். அது ஹைலைட்டுங்க. அது இது ரொம்ப கொடுமை. ஏன்னு சொல்லி பிலோ 18 வர முடியாது போகும்போது அவங்க எப்படி பார்ப்பாங்க? பேரண்ட்ஸ் அந்த பசங்க விட்டு வரமாட்டாங்க. வேறு நான் நண்பா நண்பி சொல்கிறப்ப டைலாக் வருது. ஸோ அவர்கள் வந்து பார்க்க முடியலையும் போது எப்படி பேரண்ட்ஸ் உள்ளே வருவாங்க? அவங்க படம் பார்க்கும்போது அவங்க குழந்தை நம்ம ஒரு ஐயோ விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு. ஸோ இது ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். ஏ ரேட் கிடைச்சது. பட் கிடைக்காம கொஞ்சம் சென்சார் கொஞ்சம் மனசு தான் கொடுத்துருக்கலாம். பட் அதை வேணும்னே ஏ ஸ்டாம்பை குத்திட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதனால் எல்லா பேரும் பார்க்க வேண்டிய படம். ஓடிடியில் வரும்போது நீங்கள் பாருங்கள், எல்லா பேரும் திட்டாரம்மா எதுக்கே ஏ கொடுத்தீங்க அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு மெசேஜை இந்த வயசு பசங்க பார்க்க முடியலைங்கிற வருத்தம் இருக்கு. என்ன மாதிரியான மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காரு சார்? ஒரு பெண் குழந்தை சமூகத்தில் எப்படி வாழணும், தைரியமாக வாழணும், உங்களை நோக்கி எது வேணாலும் நான் வரும், அதெல்லாம் அடித்து உடச்சி தூளிஞ்சு நீ வாழ்க்கையில் வாழ்ந்து சமூகத்தில் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கதைக்களத்தை எடுத்து கொண்டு போகிறாங்க. இன்னொரு ட்ராக்கில் வந்து ஒரு அரசியல் டேட்டி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு குரூப், நாட்டையும் இந்தியாவையும் அழிக்க நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வில்லன் அரசியலில் இருக்காங்க. ஒரு கெட்ட அழுக்கான ஒரு அரசியலில் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் பாபி தியோல்ங்கிற கேரக்டரையே மாற்றுறாங்க. அவன் வில்லனாக மாறுறான். ஒரு நல்லவனை மாற்றுறது யாருதுன்னா இந்த கெட்ட அரசியல் மாற்றுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கதைக்களம் கொண்டு வராங்க. அது ஏன்னா நீங்கள் வந்து வில்லன் ஏன் மாறுறாங்கிறது ஒரு ரீசன் ஒன்று சொல்லணும். எப்போவுமே நிறைய இதுக்கு பல படங்கள் வேறு காரணம் சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து ஒரு கெட்ட அரசியல்வாதி ஒரு நல்ல போலீஸ்காரனாக மாற்றுறான். ஸோ அது பாபி தியோல். இதை வந்து டேட்டி அரசியலையும் இந்த கெட்ட அரசியலும் நாட்டையும் இதையும் சீர்குலைச்சு மக்களை நிம்மதி இல்லாமல் ஸோ மத பிரச்சனையை கிளறி பண்ணி கிறிஸ்டின் முஸ்லீம் அதை இந்து மக்களுக்குள்ளே அடித்து உருந்து அவங்களுக்குள்ள அடித்து சாவணுங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு அரசியல்வாதி செயல்படுறாரு அப்படின்னா அதை வந்து அழிச்சு உடைச்சு மக்களை காப்பாற்றுற கேரக்டரில் விஜய் அவர் பண்ணிருக்கு. ஸோ இப்படி ரெண்டு மெசேஜும் கலந்து இருக்கிற ஜனநாயகம் படம். ஸோ நல்ல ஒரு மேட்ரு இது. பட் இது ஏங்கிறதுனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலாக இருக்கு. நம்ம லீக் வெர்ஷன் வரும்போது இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காமிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து வந்து நிறைய பலரும் அது கண்டனம் தெரிவிச்சாங்க. இப்போ உண்மையான வெர்ஷனை நீங்கள் பார்த்துட்டீங்க, அந்த மாதிரியான காட்சிகள் இருக்கு? இல்லை ஒன்றும் தெரியலைங்க. அந்த ஆட்சி பண்ணி இருக்குது படத்தில் பார்த்தா ஒன்றுமே தெரியாதுங்க. ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கீங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு கிறிஸ்துவ மதம் வந்து மாஸ்க் உடைக்கணும்னு பார்க்குறாங்க, இந்து மதம் வந்து மாஸ்க் உடைக்கணும்னு பார்க்குறாங்க, முஸ்லீம் வந்து நம்ம இந்துடைய கோயில் தகர்த்துன்னு பார்க்குறாங்க. இந்த கலவரம் மாதிரி ஒரு காட்சி அமைக்கப்பட்டு இவர்களே போய் காப்பாற்றுற மாதிரி கவச்சிருப்பாங்க. சீனமாத்து பிரமாதமா இருக்கு. ஒரு நல்ல ஒரு சயின்டிஸ்ட் முஸ்லீம் பேரு அவர் வில்லனை சித்தரிக்கப்படுறாங்க இந்த வில்லன்னால. பட் இது வந்து முஸ்லீம்ங்கிறது வில்லன் கேட்ட மாதிரி கொண்டு போன மாதிரி எனக்கு தெரியலங்க. அது படத்தில் நீங்க கேட்கவும் தான் நமக்கே ஒரு அனலைஸ் பண்ண வேண்டியதாக போகுது. அது வரைக்கும் ஒன்றுமே தெரியல விஷுவலில் பார்க்கும்போது. அப்போ வேணும்னே வந்து எதையோ ஒரு காரணம் சொல்லி 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 இந்த படத்தை தேர்தல் முன்பாக ரிலீஸ் பண்ண விடாம தடுத்துப்பட்டாங்க. இப்போ ஒன்றும் தடுக்கவும் முடியாது. அது வேறு வழி இல்லை. சரி கொடுத்தாங்கன்னா சரி ஏன் கொடுப்போம். அப்போ ஒரு படத்தை வந்து கொஞ்சம் இறக்கி வைக்கிறதுக்கும் இவருடைய கடைசி படம் வெற்றி பெறக்கூடாதுங்கிறதுக்கும் வசூல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தணும். ஏன் கொடுத்தோம்னா உள்ள ஆடியன்ஸ் அந்த பிலோ 18 வர முடியாது அப்படிங்கிற பல கண்ணோட்டம்ங்க அரசியல் இருக்குங்க. இந்த படம் வராமல் தடுத்ததுக்கு ஒரு அரசியல் இருக்குது. ஸோ ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுறது அரசியல் இருக்குமாங்கிறது எச்வினத்துடைய பார்வையாகவும் இருக்குது. நிறைய அரசியல் இருக்குன்னு டைரக்டே அவர் சொல்கிறார். ஸோ அதனால் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார் அது. ஸோ அதனால் பல தடைகளை உடைத்து இந்த படம் வந்திருக்கு. ஸோ ரசிகர்களுக்கு ஏற்ற ஒரு படமாக இருந்தாலும் மக்கள் விரும்புகிற படமாக தான் மாறி இருக்குது. எல்லா பேருமே கண்கலங்கிட்டு வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இனிமேல் விஜயை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, இதுதான் அவருடைய கடைசி படம், இனிமேல் நடிக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ பார்க்குற எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீல் வந்துடும். விஜய் அவர்களை பிடிக்காத பல ரசிகர்கள் கூட அந்த படம் பார்த்தோன்னா நல்லா தானே பண்ணியிருக்காரு, அடுத்து படம் பண்ணலாம்ப்பா ஏன்ப்பா அப்படின்னு மாதிரி சொல்ல தோணும் கண்டிப்பாக. ஆனால் வரக்கூடிய அத்தனை சினிமே தெரிக்க விட்டுருக்காரு. நல்ல ஒரு மெசேஜோட படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வில்லன் பண்ணக்கூடிய அந்த கலவரத்தை வந்து இவர்கள் வேற மாதிரி திரிச்சு பேசப்பட்ட ஒரு தகவல் தான் நான் பார்க்கிறேன். ஆடியன்ஸோட எமோஷன்ஸ் ஒரு பக்கம் இருக்குது சார். நீங்கள் பர்சனலாக விஜய் சாரோட பழகி இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது பர்சனலாக ஒரு சினிமா விட்டு போகிறது? இல்லை கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் காலியாது. எப்போவுமே வந்து எல்லா பேருமே சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், எல்லா ஸ்டாருமே வந்து அவருடைய ரசிகர்களுக்கு படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஸோ ரஜினி சார், கமல் சார், விஜய், அஜித்லேருந்து எல்லா பேருமே வந்து நிறைய இருந்தாலும் ஃபில்லப் ஆகும். ஸோ அந்த இடம் இப்போ வந்து காலி ஆகிடுச்சு. விஜய் அவர்களுடைய இடம் வந்து இப்போ காலி ஆகிடுச்சு. ஸோ அது வந்து உண்மையிலே வருத்தமாக தான் இருக்குது.
நம்ம கூட இருந்து பார்த்துருக்கோம். நம்ம சூப்பர் ஸ்டார் படங்கள் நம்ம கூடவே இருந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ விஜய் சார் படம் கூட ஒர்க் பண்ணி, அஜித் சார் படம் கூட எல்லா நடிகையில் பார்க்கும்போதே நமக்கு எல்லாருமே ஒரே பார்வையை தான், எல்லாமே அன்பாக பழக்கூடியவர்கள். அவர்களை திரித்து தேவையில்லாமல் ட்விஸ்ட்டு போட்ட நடிகர்கள் பல பேர் இருக்காங்க. அதன் மூலமாக ரசிகர்களுக்குள்ள சின்ன சின்ன மோதல் உருவாச்சு தவிர அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்க தான் செய்யுது இன்னுமே. ஸோ அதனால் விஜய் அவர்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு விட்டு போனது வந்து மிக ஒரு பெரிய என்னன்னா அந்த அந்த ஃபீலை சொல்ல முடியலன்னு வச்சுக்கலாமே. படம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலே ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. சார் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு போகும் சார், பரவாயில்ல என்ன சிஎம் இருந்தால் பண்ணக்கூடாதுன்னா என்ன, பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணலாம். ஸோ நல்லா கருத்து அளவுக்கு ஒரு மெசேஜோட ஒன்று பண்ணிட்டு போகலாம் மாதிரி தோணுது. ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் இறுதி படம்ங்கிறது உண்மையிலேயே கொஞ்சம் அந்த மனசு கொஞ்சம் வலிக்குது. அது அந்த தியேட்டரில் பார்த்த பப்ளிக் ஆடியன்ஸோட வழியிலே உணர முடிஞ்சது. நம்ம நிறைய பேர் அழுத இதெல்லாம் பார்க்க முடியும். படத்திலே உண்மையிலேயே அழுகிற சீன்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. உங்களோட மனசை டச் பண்ணுற சீன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நிஜமாகவே பார்த்துட்டு வரும்போதே நிறைய பேர் வந்து இந்த அவருடைய ஃபீலிங்கை சொன்ன விஷயம் வந்து உண்மையிலே கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ இறுதி படம்ங்கிறது விஜய் அவர்களை தாண்டி மற்ற ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? இல்லை நம்ம சொல்லப்போனால் குறிப்பாக பிரகாஷ் ராஜ் சொல்லலாங்க. அவர் வந்து அவர் கெட்ட நிறுவனத்தில் தேவையில்லாமல் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு மாதிரி படத்தில் தான் வில்லன், நீங்கள் நிஜத்திலே ஹீரோ வரக்கூடாதா, தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணி படம் பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காரு தெரியுமா உங்களுக்கு. விஜய் அவர்கள் நினச்சிருந்தாருன்னா இந்த கேரக்டர் ட்ரிம் பண்ணியிருக்கலாங்க. இப்போ கூட பாதி பேரை கட் பண்ணி தூக்கி பிடிச்சிடலாம். அந்த மனசு விஜய் அவர்களுக்கு கிடையாது. வில்லன் கட்டி நிற்கணும், அப்போ தான் ஹீரோ நிற்கணும். ஸோ 2 கெட்டப்பில் வந்து ஹீரோ விஜய் தான் வரான்னு பார்த்தா பிரகாஷ் ராஜ் 2 கெட்டப்பில் வருவார். பிரமாதமான ரோல். மனுஷன் ஆனால் பிச்சு வரி இருக்கார், சும்மா சொல்கிறேன். பாபி தயல். ஸோ அவரும் வந்து உண்மையிலே விளையாடி இருக்கார், பிரமாதம் பண்ணியிருக்காரு. ஸோ குறிப்பாக சொன்னால் நம்மளுடைய செல்லம்னு சொல்லிக்கலாங்க, மமிதா பேச்சு சொல்லலாம் இப்போது. ஸோ பொம்மை மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு அப்பா பொண்ணு பாண்டிங் விஜய் அவர்களுக்கு மமிதா பேச்சு அப்படியே இருக்குது. ஒரு அப்பா பொண்ணு செல்லமாக குஞ்சு விளையாடுறது அதெல்லாம் பார்க்கும்போது உள்ளே அந்த ஒரு ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அப்புறம் பூஜா ஆக்டே அது நார்மலாக யூஸ்வலாக ஹீரோவுக்கு சப்போர்ட்டிங் ஒரு கேரக்டர். நாசர் அப்படி சிஎம் 2-3 சீன் வர்றாரு. அப்புறம் அப்படியே சோறால் அப்புறம் டிவிகே கட்சியை சேர்ந்த புஷி ஆனந்த் அந்த அருண்ராஜ் ஒரு 2 சீனில் வந்துட்டு போனால். குறிப்பாக கேவி அவர்களில் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த 3 இயக்குநர்கள் ஒரே ஒரு சீன் மட்டும்தான் வராங்க. நாளைய தீர்ப்பு அப்படின்னு ஒரு டைலாக் கூட அட்லி, நெல்சன், லோகேஷ் வர்றேன் அந்த ஒரு சீன்ஸ் இது. ஸோ ஓவராலாக மற்ற ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் இங்கே முதன்மையாக நிற்கிறது விஜய் அவர்கள் தான். ஸோ மாஸ். ஸோ என்ன தான் பாபி தியோல் நல்லா பண்ணியிருந்தாலும் பிரகாஷ் ராஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா கூட இங்கே அந்த வர்ற சீனில் தட்டி விட்டு போகிற கேரக்டரில் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பாடல் சாங் ஆகட்டும், ராவணன் மோட்டா சாங்லாம் தியேட்டருக்கு தெரியுது. ஒரு பேரே வரலாறு அனிருத். விஜய் அவர் ஒரு ஹீரோனா அனிருத் இன்னொரு ஹீரோன்னு சொல்லுவேன் நான். பாட்டெல்லாம் மிரட்டி இருக்கார். அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு கச்சேரி சாங்லாம் பிளாஸ்ட்லாம் தியேட்டரே அதிர்வுக்குரியாக இருக்கும் உங்களுக்கு. அதை ஒரு மெலோடி ஒரு சாங் ஒன்று பேபியோட பிரமாதமாக இருக்காது. பிஜிஎம்லாம் விளையாடி இருக்காரு. அதான் ஒரு மாஸ் ஹீரோக்கு ஸோ மியூசிக் எந்த அளவுக்கு ஒரு பேக் போனாக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு அனிருத் நிறையா படங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. விஜய் அவருடைய இறுதி படத்தில் அனிருத்தினுடைய அந்த கம்போசிங் வந்து சூப்பர்வாக இருக்குது. படத்தில் வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாரு, ஒரு டைலாக் ஒன்று பேசிட்டு போகிறாரு. உண்மையிலே கிளாஸாக இருக்குது. அண்ட் சார் ஃபைனலி தளபதி வெற்றி கொண்டாந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவார் இந்த சொசைட்டிலையும் சரி, அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் சரி, எந்த வகையான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்? அவர் என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ இந்த படத்தின் மூலமாக தேர்தலுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு கதையோட வரக்கூடிய படம் இது. ஸோ வந்திருக்கணும். பட் அதை வர உடலை வந்திருந்தால் இவர் சாலிடாக ஒரு 200 சீட்டை தரட்டி பெறுற நோக்கத்தோட பல தடைகளை வந்து பிரேக் பண்ணுது. ஸோ ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பிறகு சாலிடாக மக்கள் வந்து ஒரு வெற்றி பெற வச்சு தமிழ் மனசில் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ வந்திருக்கு அந்த படம். பட் இந்த தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன செய்யணும், என்ன நன்மை செய்யணுங்கிற அந்த ஒரு கருத்தை தான் அந்த படத்தில் சொல்லியிருப்பார். பேசிக் ஒரு கெட்ட அரசியலை ஒழிச்சிட்டு ஒரு நல்ல அரசியல் உருவாகணும். ஸோ இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும். ஸோ ஜனங்களின் நாயனாக நம்ம வாழணும் அப்படி அந்த ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லுவேன். அதுதான் நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி யாரும் செய்யலைங்கிறத செய்யணும்னு சொல்லார் படத்தில். இப்போ அந்த படத்தில் சொன்னதை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதற்கு மேலேயும் இந்த தமிழ்நாட்டு மக்களும் இல்லை, ஸோ இந்தியாவே மிகப்பெரிய வளர்ச்சி வர்றதுக்கு விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய பங்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இப்போ இந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியும். ஸோ லஞ்சத்தை ஒழிச்சிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எதிர்கட்சிகளுடைய ஆட்கள்கிட்ட பேசும்போது கூட இப்போ நிறைய வேலை நடக்குதுன்னு அவரே சொல்கிறத நம்ம கேட்குறோம். நம்ம அதனால் டைலாக் மமிதா வச்சு டைலாக் வரும், ஜனநாயகத்தை ஒழிக்கணும், எங்கள் ஜனநாயகம் ஒழிக்கணும்னு யார் நினைச்சாலும் முடியாது அப்படின்னு டைலாக் மமிதா வச்சு பேசுவோம். கிளாஸ் தியேட்டரை பறக்கும். ஸோ அப்போது இந்த ஜனநாயகத்தின ஜனங்களின் மக்களாக அந்த பிரதிநிதியாக முதன்மையாக அந்த முதல் தலைவனாக முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. சிறப்பான வழியில் போகுது. என்ன ஒரு செய்யணும்னு நினைக்கிறாரோ இந்த படத்தில் சொல்ல வந்திருக்காரு, அது நிஜத்திலையும் செஞ்சிகிட்டு இருக்காரு, இனிமேலும் செய்வாருங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது.
அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுகிறேன் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.